அர்க்காணி, யார் உன்னை வந்து இங்க வேலை செய்ய சொன்னது? அத்தைதான். மண்ணாங்கட்டி வா. பள்ளிக்கூடத்துக்கு போகாம மேல எல்லாம் தவுட்ட பூசிக்கிட்டு உன்னையா இருந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் இருக்கேனே. தோலை உரிச்சு விடுவோம், உரிச்சு ராஸ்கோலு. ஒரே ஈரம். நடப்புல வயசுக்கு வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம். அவ இங்க மாட்டு வேலை செய்யும். அருக்காணி நல்லா படிக்கிறா. அவளை படிக்க வச்ச பெரிய சோழிக்கு வந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு வாத்தேரிய சொன்னாருங்க. என்ற பிள்ளையோட சமைஞ்ச உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டா உன்ற அருக்காணி என்னடா அதை விட வசதி. அவியவியலுக்கு அவியவிய புள்ளதாங்க வசதி. என்னடா சொன்ன? யாரு என்னத்த சொன்னாலும் நான் கேக்குறதா இல்லைங்க. எம்மட அருக்காணியை படிக்க வச்ச பாத்துறேனுங்க. ஓஹோ, என்ற காட்டுல ஆடு மேய்க்கிற பைய உனக்கு இவ்வளவு நுள்ள இருந்தா எங்களுக்கு இவ்வளவு இருக்கணும். போடா, போய் உங்க ஆத்தால வர சொல்லு. ஆத்தா என்ன மாரியாத்தாவே வந்து சொன்னாலும் என்ற முடிவுதான் சாமி. இதுல மாத்தமே இல்லைங்க. உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. நிறைய வெளியே நடப்புல பள்ளிக்கூடத்துக்கு. இந்த மொட்டையும் பொண்டாட்டிக்கு புத்தி வேணா? பெரிய மனுஷான ஒரு பொண்ண வெளியே அனுப்பாளா ஒரு பொம்பளைக்காரி? ஊர்ல இல்லாத படிப்பு படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற. 1000 மச்சான் பாரு, அருக்காணிய தொட்டாம் பாரு, தாவணி போட்டா பாரு, தடுக்கி விழுந்து அழுதா பாரு. காமாரி பள்ளிக்கூடம் போறா. ஏன் புள்ள என்னாச்சு? எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்க. நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னேன் ஒண்ணு மண்ணை போட்டு மூடி போடுவேன். ஆமா, அது எவ்வளவு பெட்டர். ஏன் புள்ள இவா என்ன சொன்ன? பெட்டரா? அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். பெட்டர். ஏன் புள்ள உன்னை கேலி பண்ணாங்கன்னு சொன்னியே, அந்த சனியன்கள் யாருக்காவது பெட்டர்னா என்னன்னு தெரியுமா? இரு வந்துட்டேன். தாரியம்மட அருக்காணியை பத்தி பேசினது ராஸ்கோலுங்களா? உங்களுக்கு படிப்பு ஏறலன்னா இருக்க மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நாரி போயிட சங்கதி. ஆமா, இன்னொரு வாட்டி யாராச்சும் அவளை கேலி பண்றதா காதுல விழுந்தது, அதே இடத்துல இழுத்து வச்சு வெட்டி போடுவேன் சாக்குறத. பெட்டர்னா எவனுக்காச்சும் என்னன்னு தெரியுமாடா? அறிவிட்ட பயில. இந்த ஊரு நாய நடப்பெல்லாம் இதான். இத வேற ஊருக்காரங்க வந்து மாத்துறதுன்னா எங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதான். சொல்லுங்க, இப்ப அரைக்காணியை நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? அப்படி செஞ்சா அது என் வாத்தியார் தொழிலுக்கே நான் செய்யற பெரிய துரோகமா இருக்கும். அப்படின்னா இப்ப நாங்க உங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? செய்யுங்க. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில அருக்காணி படிப்பு இப்படி பொக்குன்னு போயிருச்சுங்களா வாத்தியாரையா? ராமா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ நினைச்சா அவளை மேல படிக்க வைக்க முடியும். எப்படிங்க? நீயும் அருக்காணியும் என்ன நம்பி என் கூட புறப்பட்டு வாங்கோ. நான் உசுர கொடுத்தாவது அவளை மேல படிக்க வச்சு காமிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? என்ற வயசான அம்மா விட்டு நான் மட்டும் எப்படிங்க? வேணா நீங்க அருக்காணியை மட்டும் கூட்டு போங்களேன். அது சரியா இருக்காதப்ப. வேணுங்க. ஊர் ஏதாவது பேசும். ஆட இந்த ஊரு என்ற கோமண துணிக்கு மேல நான் மதிக்கிறது இல்லைங்க. நான் உங்களை நம்புறேனுங்க. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துட்டீன்னா உன்ற மாமனுக்கு தானே புள்ள பெருமை. என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு வாத்தியார் கூட ஓடி போயிட்டானே ஊரு கேவலமா பேசாது. கட்டிக்க போறவன் நானே உன்னை அனுப்பும் போது எவன் என்ன பேசினா உனக்கு என்ன புள்ள? நீ இப்ப இப்படித்தான் பேசுவேன், பின்னாடி நீயே ஒரு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அருக்காணி, என்ன பொறுத்த வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு ஒன்று கூட ஆயுசுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணுங்கிறதான் என்ற ஆசை மாமா. இது இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு உன்னை மறுக்கால சாணி திட்ட போட்டேன்னா அப்புறம் நான் என்ன புள்ள ரோசக்காரன்? அதுக்கு மசரே போச்சுன்னு மண்டை போட்டுடலாம் புள்ள. இத பாரு, உனக்காக வேணும்னா நான் வாத்தியாரைய கூட படிக்க போறேன். ஆனா வெறும் அருக்காணியா இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்களோட பொஞ்சாதியா தான் போவேன் புள்ள. ஆமா, இந்த முனியப்பன் சாட்சியா ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களோட பொஞ்சாதி, நீ தான் என்னோட புருஷன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் புள்ள. வாத்தியாரையா அருக்காணிய நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு வரணுங்க. சரி மாமா. வரேன் மாமா. போயிட்டு வா புள்ள. மறக்காம கடுதாசி போடு. இங்கிலீஷ்ல போடு. அதை பார்த்து விட்டு ஊர் பயிரெல்லாம் மூக்கு மேல வர வைக்கணும் புள்ள.
செல்லக்கா அரக்காணிங்கிற மைனர் பொண்ணு அந்த வாத்தியார் பாய் கடத்திக்கிட்டு போட்டான்னு போலீஸுக்கு நான் இதுல புகார் எழுதியிருக்கேன். இந்த இதுல கை நாட்டு வை. அம்மா அதுல கை நாட்டு வைக்காது. வாத்தியார் ரொம்ப நல்லவரு. அருக்காணி அவரோட நான் தான் அனுப்பி வச்சேன். கிளவி உம்மோட பையன் உனக்கு உசுரோட வேணும்னா இதுல கை நாட்டு வை. இல்லாட்டா தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஐயோ என்ற பையன் உசுறு தாங்க எனக்கு பெருசு. கொண்டாங்க கை நாட்டு போடுறேன். அம்மா எம்மட அப்பனுக்கு தான் நான் பிறந்தேனா, அதுல நீ கை நாட்டு போடாத. என்னடா வா நெல்றா. அவ்வளவு அங்காரமா உனக்கு ராஸ்கோல். அந்த வாத்தியாரு அவளை கூட்டு கொடுத்து பணம் சம்பாதிக்க கூட்டிட்டு போறான். அவ தேவடி ஆளத்தான திரும்பி வர போறா. படிப்பறிவு இல்லாத அந்த கிராமத்து பையனோட வெறி பிடிச்ச நியாயத்துக்கு அந்த ஊர்ல சாட்சி சொல்ல யாரும் இல்ல. அது கொல்லஹார் நான் ஜெயிலுக்கு போக நான் கலெக்டரா ஊருக்கு திரும்பி இருக்கேன். அரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. காசு பணம் உடம்பு இப்படி எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஆள் உன்னை நேசிக்கிறானே, அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடி வேணும்? இந்த விஷயத்துல நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன். உன்னோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி? நான் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நோ, நீ கையில கடியாரம் கட்டிட்டு பறக்கிற கலெக்டர், நான் மனசுல கடியாரம் கட்டிட்டு இருக்கிறவ. We shall meet again if my time permits. Okay? மகாஜனங்களே, நாளைக்கு நம்ம ராமனும் செபஸ்டியனும் விடுதலை ஆகி போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துறோம். அதுக்கு நம்ம நாச்சிமுத்து அண்ணனை தலைமை தாங்க முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். வாங்க. தலைவர் பேச போறாரு, எல்லாரும் கை தட்டுக்கலாம். அப்படி எப்படி இருக்குமோ கை தட்டுக்கலாம். நண்பர்களே, பல வருஷமா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். ஒரே மாதிரி சோறு, ஒரே மாதிரி துணிமணி, ஒரே மாதிரி இருக்கிற இடம். நம்மள 2 பேரு நம்மளை விட்டு பிரியறாங்கிறது நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் நம்மளெல்லாம் மறந்துட வேணாம்னு கேட்டுக்கிட்டு அங்கப்பனை ஒரு சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கிறேன். என்னைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்கும். அடாத அதுக்காக இல்ல, பின்ன எதுக்கு நீ பேச போறத நினைச்சு நான் ஒண்ணும் உன்னை தப்பா பேச மாட்டேன், பயப்படாத. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாச்சிமுத்தண்ணன் அவர்களே, 3 தலைவெட்டி முனுசாமண்ணன் அவர்களே, குற்றவாளி பெருமக்களே, நமது கண்மணிகள், நம்மளோடு தங்க போகும் கடைசி இரவு இது. இங்கு மணியடித்தால் சோறு, முடிமுளைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆளாய் பறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெயிலை இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்க கூடாது என்று தோன்றுகிறது. ராமா, சூப்பரண்ட் ஐயா உன்னை கூப்பிடுறார். சொல்லி அமைச்சிருக்கேன் மேடம், இப்போ வந்துருவான். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் ஃபார் a moment. ஆமா, உனக்கு போன் வந்திருக்கு. தாங்கய்யா, நீயே பேசுப்பா. யாருங்க பேசுறது? பேசுங்க. எந்த கைப்பேனா பேசுற? அவர் தான் பேசுற. பேசுங்க. ஏண்டா ராமதானா பேசுறது? ஊத்துக்குடி மொட்டை முன்னாடி மகன் ராமதானா? ஆமா, என்ற மகன் தான் பேசுறா. அம்மாவா? உங்க அம்மா தான்டா. இத்தனை வருஷமா இங்க இருக்கிறதுல செத்தனா பொழைச்சிட்டான்னு ஒரு வாட்டியாவது யாராவது வந்து பாத்தீங்களா? அம்மா, இப்ப நீ எங்க இருந்துமா பேசுற? எல்லாம் அர்க்காணி தயவு தான்டா. அர்க்காணி வீட்டுல? ஆமா, நீ அர்க்காணி வீட்டுல இருக்கிற? அவதான் என்னை கூட்டி வந்து உன்னை கூட பேச வச்சிருக்கிறான். இப்ப அர்க்காணி எப்படி இருக்கா? அடேங்கப்பா, அவ நீதான் நாளைக்கு விடுதலை ஆகி வரப்போறியே, நாங்க வந்து உன்னை கூட்டியாரோம். நீயே வந்து எல்லாத்தையும் நேர்ல பாத்துக்கோ. அவன் இங்கதான் பக்கத்துலதான் இருக்கா. நீயே அவகிட்ட பேசு. இந்த அர்க்காணி பேசு. ஹலோ 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 ஹலோ
ஏன்பா? I am so sorry, madam. He is too emotional. He won't be able to talk to you now. இட்ஸ் ஆல் ரைட். வருஷத்தை ஜெயில தாக்கு பிடிச்சதுனால இந்த ஒரு ராத்திரியை தாக்கு பிடிக்க முடியலையே. ராமா, என்னண்ணே தூங்கல? தூக்கம் வரல. அசல் வந்துருச்சேன்னு நகலை அழிக்கிறியா? நான் வெளியே போனதுக்கு அப்புறம் அர்க்காணி மாத்திரம் இங்க இருக்குண்ணே. 12 வருஷமா என்ற கைப்பையனை உள்ள வச்சிருந்தாங்களே, சத்து முன்னாடி விட்டானே. அம்மா, கொடுங்க சார். 2.5 பையங்க உள்ள கொண்டு போய் வைக்கத்தான். கொடுப்பா. வேமா அர்க்காணி இந்த வீட்ல தான்டா இருக்கா? வீடு எப்படி இருக்கிறாமா? எங்க மொத்த செயலை விட பெருசா இருக்குதுங்க. கலெக்டர் வீடுன்னா சும்மாவா? யாருங்க இது கலெக்டர்? உன் அர்க்காணி தான்ப்பா. No, no, Mr. Arun Prasad. I call her activity as the most indifferent one. I don't need any of her explanations. You see, I need better results. I mean, better. அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். உள்ள பேசுறது அர்க்காணி. அர்க்காணிங்களா? வேண்ட கைப்பே உனக்கு இப்படி வேக்குது? வா உள்ள வா. பாப்பா. இதுதான்ப்பா உன் மாமா மக அர்க்காணி. இப்ப அது என்னடா சொல்லிட்டா? ப்ளீஸ் அழகப்பா. நீ ஏன் அழுதா இப்படி? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இருக்கு பையல. அம்மா, நீங்க ராமனை கூட்டிட்டு போய் இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. அப்புறமா பேசிக்கிறேன். ம்? போ. வா. அர்க்காணி, ஏமா என்ன பேசணும்னு சொல்லுமா. இந்த மாதிரி சமயத்துல என்ன
ஐ நோ நீ ஆபீஸ் புறப்பட்டு போ. என்ற ஒரே மகன் மறுக்கால பார்க்காம போயிருவனோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி சிக்கேறி போயிருக்குது. அத்தா பெரிய ஜெயில துளி உண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம். குடுக்குறாங்க என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விடாம இருக்குமா? அவள் பயல ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அரை வயிறும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆ. அட குமி சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா. செல்லக்கா, கலெக்டர் மாமும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மக வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட 2 பேரும் படக்கால உட்காந்து சாடி கட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்து தான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டா கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்? ஏனுங்க ஐயா இத்தார கப்பு அருக்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து